வாழ்க அன்பு தமிழ் உள்ளங்களே. இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கூட்டணியை திமுகவோடு உறுதி செய்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வலுவான மனிதனுடைய வாழ்வை இழந்த பின்பு ஒரு சரியான முடிவு என்பதுதான் நான் இங்கு கூறுகிறேன். கடந்த காலத்தில் இந்த முடிவு எடுத்திருப்பாரானால் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம்தான் இந்த தமிழகத்தினுடைய மிகப்பெரும் சக்தியாக இன்று இருந்திருக்கும். 2016 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அமைத்திருந்தால் அன்று வெற்றி பெற்றிருப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்திருக்கும். அதற்கு காரணம் விஜயகாந்த் தான் என்ற பெயர் இந்த தமிழக மக்களில் இந்தியா முழுவதும் பரவியிருக்கும். அப்போது மிகப்பெரிய வலிமையான கூட்டணியாக அமைத்து வெற்றி பெற்றதற்கு காரணம் விஜயகாந்த் என்ற பெயர் மட்டுமல்ல, இன்று அவருடைய அரசியல் செல்வாக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வளர்ச்சி என்பது ஒரு இமாலய வளர்ச்சியாக அன்று இருந்திருக்கும். ஒரு தவறை அன்று செய்துவிட்டார். ஒரு நொடி பொழுதிலே நினைக்கின்ற தவறை செய்துவிட்டால் திரும்ப அரசியலையே திருத்திக் கொள்ள முடியாது. அதாவது அரசியலுடைய சாணக்கியனாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விஜயகாந்துக்கு இருந்தது. அதை அன்று தவற விட்டு விட்டார். யாரோ அதை தடுத்து அவர் அந்த கூட்டணிக்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி விட்டார்கள். அன்று மட்டும் அவர் அந்த கூட்டணியில் இருந்தால் இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மதிப்பு மரியாதையும் யாராலும் அளவிட முடியாத அளவிற்கு மிகப்பெரியதாக இருந்திருக்கும். இன்று இந்த தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்திருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருந்தாலும் அந்த தோல்வியுற்ற தொண்டர்களுக்கு ஒரு சிறிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் எதிர்காலத்திலே விதைக்கப்பட்ட விளை வளர்ச்சி அடைகிறதா, மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறதோ இல்லையோ, அந்த கட்சிக்கு ஒரு சில தொகுதி எம்எல்ஏக்களை கொடுக்கின்ற நிலை என்று ஏற்பட்டிருக்கிறது. நான் உங்களை சொல்கிறேன், எதிரியாக அரசியலில் யாரையும் நினைக்கக்கூடாது. அதாவது கல்யாண மண்டபத்தை இடித்தார், அதனால தான் நான் பல பிரச்சனைகளால் கலைஞரோட கூட்டணி வைக்கலன்னு நிறைய பேர் தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தை விஜயகாந்த் சொன்னாங்க. ஆனால் அவர் கூட மறைமுகமான நடவடிக்கை தான். ஆனால் ஜெயலலிதா அம்மையார் சட்டசபையிலே அவரிடம் நேரடியாக சவால் விட்டார். அந்த சவாலை திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சேர்ந்து 2016 அந்த ஆட்சி அமைத்திருக்குமானால் அன்று ஜெயலலிதாவையே தோற்கடித்த பெருமை, என்னை எதிர்த்ததால் உங்களை தோற்கடித்தேன், உங்களை தலைகுனிய வைத்தேன் என்ற பெருமை மாறுதட்டி இருக்கலாம். அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை, மிகப்பெரிய வெற்றியை நழுவு விட்டார் விஜயகாந்த். இன்று அவர் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அவருடைய வளர்ச்சி யுகம், அந்த வகுக்கப்பட்ட ஒரு வழி என்பது தவறான வழியாக இருந்துவிட்டது. அதாவது எதிரியாக எண்ணக்கூடாது. அரசியல் என்பது அதுதான் முக்கியம். ஒரு எதிரி அன்றைய காலகட்டத்தில் யார் பெரிய எதிரி, நம்ம அவரை வீழ்த்த வேண்டும்.